விட்டால் மாறுமா மாறாது அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அசாதாரணமான செல்வாக்கு. கோயம்புத்தூர்லலாம் அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். அதே உதயநிதி போகும்போது நகரங்கள் வெறிச்சோடி கிடந்தன, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி கேஸு ஏற்கனவே 4 முறை அவர் ஏன் அமைச்சராக இருக்காருன்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக கேட்டது. வேறு வழி இல்லை. நேற்று மத்தியானத்து 2 மணிக்குள்ள அவர் பதவி விலகலைன்னா அவர் ஜாமீன் ரத்து பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. பொன்முடி ஆபாச பேச்சு. செந்தில் பாலாஜியை விட அவலமானது பொன்முடியோட விஷயம். எத்தனையோ அமைச்சரவை மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் இப்போ நடந்த மாதிரியான ஒரு மோசமான அமைச்சரவை மாற்றம், அதாவது ஜெயலலிதா அசெம்பிளி நடக்கும்போது அமைச்சரவை மாற்றம் செய்த போது கருணாநிதி வானத்துக்கும் பூமிக்கும் எதிரி குதித்தார். இன்றைக்கி அதை பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை. அதிமுகவில் கூட அதை சுட்டி காட்டி பேச ஆள் இல்லை. கவர்னர் உச்சநீதிமன்ற கண்டனங்களுக்கு பிறகும் பதவி விலகாமல் இருக்கார். ஆனால் திமுக அப்படி இல்லை. நீதிமன்றங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது. இதை விட ஒரு கேவலமான ஒரு வாதம், இதை விட ஒரு அவலமான வாதம், இந்த மாதிரி இலை போன வாதம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த ஆட்சியை இழந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த எதிர்கட்சி இவங்க மேலே வழக்கு போடுது. மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கேஸை ஊற்றி மூடுறதுன்ற போக்கு 2 பேரும் பண்ணுறாங்க. திமுகவும் பண்ணுது, அதிமுகவும் பண்ணுது. விஜயால் மிக அதிகமாக பாதிக்கப்படுவது சீமான், விசிகா, திமுக 3 பேரும் தான் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்க. திமுக வாக்கு வங்கியில் 1.5%லேருந்து 2% நான் சொல்கிறேன். மினிமம் 1.5%லேருந்து 2% உடைச்சார்னா கூட அது மிகப்பெரிய சேதாரத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தும். நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஏடிஎம்கே. விஜயோட ஓட் பேங்க் அன்டெஸ்டட். அவர் கண்டிப்பாக டென்ட் ஏற்படுத்துவார் நான் நம்புகிறேன். ஆனால் போட்டி திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில தான் போட்டி. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இருந்திருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், இப்போ தமிழக அமைச்சரவையில் திடீர் மாற்றம், அதுக்கான காரணங்கள் இப்போ அடக்கப்பட்டாலும் பாஜகவை பார்த்து திமுக பயப்படுதுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்களே. இல்லை, இது நீதிமன்ற கண்டனங்களால் வந்த மாற்றம். இது உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டார், உயர்நீதிமன்றத்தில் பொன்முடி மாட்டிக்கிட்டார். செந்தில் பாலாஜி கேஸு ஏற்கனவே 4 முறை அவர் ஏன் அமைச்சராக இருக்காருன்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக கேட்டது. வேறு வழி இல்லை. நேற்று மத்தியானத்து 2 மணிக்குள்ள அவர் பதவி விலகலைன்னா அவர் ஜாமீன் ரத்து பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதனால் அவர் ராஜினாமா பண்ணார். பொன்முடி ஆபாச பேச்சு. செந்தில் பாலாஜியை விட அவலமானது பொன்முடியோட விஷயம். செந்தில் பாலாஜியாவது ஒரு பொலிட்டிக்கல் நேச்சர் இருக்குன்னு சொல்லலாம். அவர் கரப்ஷன் பண்ணலன்றாரு, கவர்மெண்ட் பண்ணுதுன்னு சொல்லுது. ஸோ இது கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இட்ஸ் பேசிக்கலி அந்த கரப்ஷன் பொலிட்டிக்கல் கரப்ஷன் தான் அது. அதனால் செந்தில் பாலாஜி கேஸ் மோசமான கேஸு. அவர் ராஜினாமா செய்கிறத தவிர ஒரு வழியே கிடையாது. பட் இட்ஸ் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். ஆனால் பொன்முடி விவகாரம் இட்ஸ் சீப் அண்ட் வல்கர் பாலிட்டிக்ஸ். 4 சவுத்துக்குள்ளே நம்ம கூட 2 நண்பர்கள் இருந்தால் கூட பேச தயங்குற விஷயத்த பொதுவெளியில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி கிட்டத்தட்ட பல 1 டசன் டிவி யூடியூப் கேமராஸ் முன்னால் இந்த உலகத்துக்கே தெரிகிற மாதிரி அவர் பேசின வார்த்தைகள் என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். வேறு வழி இல்லாமல் அவர் ஆபாச பேச்சுக்களால் உயர்நீதிமன்றம் அவர் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி தனி நீதிபதி சிபாரிசு செய்திருக்கிறார். தலைமை நீதிபதி முன்பு வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இன்னொரு வழக்கில் அவர் பதவி விலக வேண்டும் என்று போடப்பட்ட மனு தலைமை நீதிபதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரணைக்கு ஜூன் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ராஜினாமா செய்யலைன்னா அவர் ஜூன் மாதம் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும். ஆகவே இவர்கள் பெருந்தன்மையால் ராஜினாமா செய்யவில்லை. நீதிமன்றத்தில் வாங்கி கட்டி கொண்டதால், அவமானத்தால் குன்னிப்போய் இவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். எத்தனையோ அமைச்சரவை மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் இப்போ நடந்த மாதிரியான ஒரு மோசமான அமைச்சரவை மாற்றம், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் எப்போ அமைச்சர், இன்னைக்கு காலையில் அமைச்சராக இருப்பார், யார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் யார் மந்திரி யார் எந்திரின்னு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அன்றைய அமைச்சர் நெடுஞ்செழியனே சொன்னார். அதனால் அந்த நிலைமை இப்போ திரும்புதான்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஆனால் அது திரும்பலை. அது ஜெயலலிதாவுக்கு தவறு செய்யக்கூடிய அமைச்சர்களை உடனடியாக நீக்கக்கூடிய ஒரு அரசியல் திறன் இருந்தது. இது நிர்பந்தத்தால் முழுக்க உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் கிடைத்த கண்டனங்களால், அவமானங்களால் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. தமிழக அரசியல் வரலாறில் எத்தனையோ அமைச்சரவை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் இந்த முறை நடைபெற்ற நேற்று ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை மாற்றம் என்பது ரொம்ப அவலமானது, கேலி கூத்தானது. ஏனெனில் இந்த அமைச்சர்கள் ராஜினாமா செய்யவிட்டால் ஜெயிலுக்கு போயிருப்பார்கள். அதனால் இவங்க ராஜினாமா பண்ணாங்க. பெருந்தன்மையால் ஒன்று இவங்க ராஜினாமா பண்ணலை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம அசம்பிளி நடக்கும்போது கேபினட் ஷஃபில் சாதாரணமாக நடக்காது. ஒரு தடவை ஜெயலலிதா அசம்பிளி நடக்கும்போது அமைச்சரவை மாற்றம் செய்த போது கருணாநிதி வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதித்தார்.
இன்றைக்கி அதை பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லை. அதிமுகவில் கூட அதை சுட்டி காட்டி பேச ஆள் இல்லை. அப்படின்னா எவ்வளோ பெரிய நிர்பந்தம். அசெம்பிளி நடக்கும்போது மாற்றுறாங்க அமைச்சர்கள்னா அந்த அளவுக்கு அரசுக்கு நெருக்கடி முற்றி இருக்கிறது என்ற அர்த்தம். அதுவும் கடைசி நாளில் இவர் படிக்க வேண்டியது, செந்தில் பாலாஜி படிக்க வேண்டியது, ரகுபதி படிக்கிறாருன்றப்பவே எல்லாருக்குமே ஒரு விஷயம். எஸ். ஸோ அதனால் இந்த மாற்றம் என்பது நிர்பந்தத்தால் ஏற்பட்டது. தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு இது. அமைச்சர்களை மாற்றாட்டியும் தலைகுனிவு, மாற்றினாலும் தலைகுனிவு. ஃப்ரம் டீப் சீ டு டெவில் வாங்க. நீ வந்து catch 22 சுச்சுவேஷன், ஃப்ரம் ஃப்ரையிங் பான் டு ஃபயர், எரியும் நெருப்பிலிருந்து எண்ணெய் சட்டியில் ஊதிக்கிற மாதிரி. அமைச்சரவையில் அவங்களை நீடித்தாலும் அரசுக்கு அவமானம், நீக்கினாலும் அவமானம், நீக்கினா வர அவமானம் நீடிக்கிறத விட குறைவுன்றதுனால நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேரும் நீதிமன்றங்களின் ஒரு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் கடும் கண்டனங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. இது ஏதோ திமுக அரசு பெருந்தன்மையால் மேற்கொண்ட அமைச்சரவை மாற்றம் கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் ஒரு யூடியூப் சேனலில் பேசும்போது நான் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, கவர்னர் வந்து இந்த கண்டனங்களுக்கு பிறகும் பதவி விலகாமல் இருக்கார். ஆனால் திமுக அப்படி இல்லை, நீதிமன்றங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது. இதை விட ஒரு கேவலமான ஒரு வாதம், இதை விட ஒரு அவலமான வாதம், இதை விட ஒரு விலை போன வாதம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த பொன்முடி செந்தில் பாலாஜியோட ராஜினாமாக்களை திமுக தலைமை பெருந்தன்மையால் மேற்கொண்டது என்பது, நீதிமன்றங்களுக்கு மதிப்பு கொடுத்து பெருந்தன்மையால் மேற்கொண்டது என்பது அயோக்கியத்தனமான, அறிவு நேர்மை 0.5% கூட இல்லாத ஒரு வாதம். உன் பெருந்தன்மையால் உடனே நீ ராஜினாமா பண்ணல. அப்படி பண்ணுறதா இருந்தால் கேஸ் ஆரம்பிக்கும் போதே நீ கிளியர் பண்ணிட்டு வந்து தெளிவாங்க. நீ அன்னைக்கு உச்சநீதிமன்றம் தெளிவாக கடி விதிச்சிடுச்சு. நேற்று மத்தியானம் 2 மணிக்குள்ளே நீ பதவி விலகலைன்னா ஜெயிலுக்கு போவேன். பொன்முடிக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அடுத்த மாதம் அவர் பதவியில் வந்து நீங்கள் இப்போ ராஜினாமா பண்ணனா ஜூன் மாதம் ஹைகோர்ட்டு பதவி விலக சொல்லியிருக்கோம். ஆகவே தெளிவாக நீதிமன்றங்களுடைய கடுமையான கண்டனங்களுக்கு பிறகு, எச்சரிக்கைக்கு பிறகு இந்த ராஜினாமாக்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பரம்பரை திமுககாரர்கள் கூட பேச துணியாத விஷயத்தை அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று பேசி கொண்டிருக்கிறார்கள். எதன் அடிப்படையில் அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள், எது அவர்கள் இப்படி பேச தூண்டுகிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நாம் அதற்குள் போக விரும்பவில்லை. ஆகவே இந்த ராஜினாமாக்கள் என்பவை அவலமானவை. எத்தனையோ அமைச்சரவை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் இது போன்றது ஒரு மோசமான நிலைமையில் கையெறு நிலைன்னு வாங்க அரசுக்கு, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களின் கண்டனங்களுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது மிக மிக ஒரு மோசமான தன்மை கொண்டது என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார். ஆனால் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கும் இருந்துச்சு அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. இப்போ ஐ பெரியசாமியும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட இன்னொரு அமைச்சர் ஐ பெரியசாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்து குவிப்பு வழக்குலேருந்து விடுவிச்சது ரத்து பண்ணிவிட்டு ஹைகோர்ட் வந்து ஒரு இது போட்டிருக்கு. ஜூன் மாதம் அதே மாதிரி ஒரு 60 நாளுக்கு கேடு கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த அமைச்சர்கள் வந்து மாட்டதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் பழிவாங்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து திமுக கையில் எடுப்பாங்க. கோர்ட்டில் சொல்லுது. கோர்ட்டு வந்து அப்போ கோர்ட்டை வந்து இவங்க பாத்தியதாரராக ஆக்குறாங்களா? என்ன நடக்குது? திமுக 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும். 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு அடுத்த 5 வருஷம் அதிமுக வரும்போது திமுக மந்திரிங்க மேலே டிவிஎஸ்சியில் ஊழல் வழக்கு போடுறது, கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. 5 வருஷம் பொறுத்து மறுபடியும் திமுக வரும்போது சொல்லி வச்ச மாதிரி எல்லா மந்திரியும் ட்ரையலில், வழக்கு விசாரணையிலேருந்து விடுவிக்கப்படுது. ட்ரையலுக்கு முன்னாலே விடுதலையான அது பேர் விடுவிக்கப்படுது. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள வழக்கிலேருந்து விடுதலை பண்ணிடுது. இதுதான் தங்கம் தென்னரசு, இதுதான் KKSSR, இதுதான் துரைமுருகன், இதுதான் MRK பன்னீர்செல்வம், இதுதான் பொன்முடி, இதுதான் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஐ பெரியசாமி. ஏடிஎம்கே காரணம் ஒன்றும் உத்தமனும் கிடையாது, அதிமுக ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. இதே தான் வளர்மதிக்கும் OPSக்கும் நடந்தது. அதனால் இதெல்லாம் வந்து இப்போ நீதிமன்றம் இன்று விழித்து கொண்டு செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. சாமானிய மனிதனின் நம்பிக்கை, நீதித்துறையின் மீது உள்ள நம்பிக்கை வலுப்பெற ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே ஐ பெரியசாமி வழக்கு என்பது ஏற்கனவே 5-6 மந்திரிகள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் விடுவிக்கப்பட்டது செல்லாது என்று இன்றைக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பளிக்க ஆரம்பித்திருக்கின்றன. அதை எடுத்தார். சுமோட்டோவை எடுத்தோட விளைவு தான் இன்றைக்கி ஐ பெரியசாமி, துரைமுருகன் கேஸ்லாம் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. ஆகவே இது ஒரு நல்லதொரு தொடக்கம். இந்திய நீதித்துறையின் மீது சாமானிய நம்பிக்கை மேலும் வலுப்பெற ஆரம்பித்திருக்கிறது. ஓகே சார். ஆனால் இப்போ இன்னொருத்தர் வந்து அதிமுக ஆதரித்து பேசுகிற ஒருத்தர் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாரு, யூடியூப்காரர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி எவ்வளோ ராஜதந்திரமாக செயல்பட்டுருக்காரு. இப்போ எடப்பாடி மட்டும் பாஜகவோட கூட்டணி போடலாம், தங்கமணி, வேலுமணி, MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர், வளர்மதி, ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே உள்ளே போயிருப்பாங்க. எல்லா அமைச்சரும் உள்ளே போகிறது வந்து எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தில் வந்து தடுத்துட்டாரு. பாஜகவோட கூட்டணி போகிறதால இதெல்லாம் வந்து காப்பாற்றிட்டாருன்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இல்லை, தவறான வாதம். எடப்பாடி ஏன் போனார்ன்றதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி தான் போனார்னா அதுவும் தண்டிக்கப்பட வேண்டியது. சட்டம் அங்கும் தர கடமையை செய்ய வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒரு ராஜதந்திரி, ஒரு இல்லை, அது அவருடைய கருத்து. தனிப்பட்ட முறையில் XYZோட கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல போவதில்லை. அது அவங்களுடைய விருப்பம். இது ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம்.
இந்த மந்திரிங்கள்லாம் இந்த பழைய மந்திரிங்க இப்போ நீங்கள் சொன்ன லிஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அவங்க தண்டிக்கப்படாமல் சிறைக்கு போகாமல் இருப்பதற்காகத்தான் வந்து எடப்பாடி வந்து பிஜேபியோட கூட்டணி போனார், இது ராஜதந்திரம் என்று பேசுவதெல்லாம் மிக மிக அவலமான ஒரு அரசியல் பார்வை. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். நான் அதை தான் சொன்னேன். 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறது, ஆட்சி இழந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அந்த எதிர்க்கட்சி இவங்க மேலே வழக்கு போடுது, மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த கேஸை ஊற்றி மூடுறதுன்ற போக்கு வந்து 2 பேரும் பண்ணுறாங்க. திமுகவும் பண்ணுது, அண்ணா திமுகவும் பண்ணுது. இதில் திமுகவில் வந்து இன்றைக்கி வந்து தங்க தென்னரசு, KKSSR, துரைமுருகன், பொன்முடி, MRK பன்னீர்செல்வம், பெரியசாமி மாட்டியிருக்காங்க. ஏடிஎம்கே பீரியடில் வளர்மதியும் நம்முடைய ஓபிஎஸும் மாட்டியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மற்ற மந்திரிங்கள்லாம் மாட்டலைன்னா அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, மாட்டாமல் இருக்காங்க. நாளைக்கு நேரம் கெட்டு போச்சுன்னா அவங்களும் மாட்டுவாங்க. இதில் ராஜதந்திரம், அந்த தந்திரம், இந்த தந்திரம் என்பதெல்லாம் அபத்தமான பார்வை. நாம் திமுக அமைச்சர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது தனிப்பட்ட பகை காரணமாக அல்ல. தப்பு எவன் பண்ணியிருந்தாலும் உள்ளே போட்டோம். திமுக அண்ணா திமுக 2 பேருமே ஒரே குட்டையில் ஒரே மொட்டைகள் என்று சொன்னது தான் உண்மை. அதனால் இப்போ இந்த மந்திரிங்களை முன்னாள் மந்திரிங்க வேலுமணி, தங்கமணி, எக்ஸ் மணி, பி மணி, ஒய் மணி இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் எடப்பாடியார் வந்து பிஜேபியோட கூட்டணி போனார் என்பதும் ராஜதந்திரம் என்பதும் மிக மிக தவறான ஒரு பார்வை. தனிநபர்களுடைய அந்த பார்வைக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது கண்டிப்பாக அவங்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் மாட்டுவாங்க. ரொம்ப நாள் எல்லாரும் தப்பிச்சு போக முடியாது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுன்னா அவங்களும் மாட்டுவாங்க, அவ்வளோதான். ஏங்க ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலே பிஜேபி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. அதை அவன் எடுக்கலைன்னா கூட லாஜிக்கலி அது கரெக்டு, ஏன்னா அவன் கூட்டணி. திமுக ஏங்க நடவடிக்கை எடுக்கல? 6 மாசத்துல கொடநாடு வழக்கில் இது பண்ணுறாங்க. கொடநாடு கூட கொலை கேஸுங்க. ஊழல் வழக்கில் வந்து 13 மந்திரிங்க மேலே 2 முறை திமுக போய் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தது. அதில் 6 மந்திரிங்களை தான் தொட்டாங்க. அதில் 2 பேர் மேலே தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. காமராஜ், வேலுமணி, இன்னும் யாரோ ஒருத்தர், ஒரு 3 பேர் மேலே. கேசி வீரமணி. ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாம் தொடவே இல்லை. பிக் ஃபிஷ்ஷை தொடவே இல்லை நீ. அப்போ ஏடிஎம்கே டிஎம்கேவோடய காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கேவோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்குது. ஏடிஎம்கே பிஜேபியோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு. இவங்க எல்லாரும் ஒரே குட்டையில் உரிய மட்டை தான். மொத்தமாக மக்களை 2 பேரும் கொள்ளடிக்கிறாங்க. திமுகவும் கொள்ளடிக்குது, அண்ணா திமுகவும் கொள்ளடிக்குது. இதில் எந்த சந்தேகமும் வேணாம். எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு கேட்ட கதையாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த பெரியசாமி வழக்க, துரைமுருகன் வழக்க, பொன்முடி வழக்க, செந்தில் பாலாஜி வழக்க நாம் வரவேற்கிறோம்னா தனிப்பட்ட முறையில் திமுக மீதான பகை காரணமாக அல்ல. சத்தியமாக யார் மேலேயும் பகை இல்லை. அதான் ஓபிஎஸும் வளர்மதியும் மாட்டிருக்காங்கல்ல, அவங்களும் சந்திக்கட்டும். இப்போ நீங்கள் சொன்ன வேலுமணி, தங்கமணி, பாஸ்கர், விஜய் பாஸ்கர், 2 விஜய் பாஸ்கர், கேசி வீரமணி இவங்கெல்லாம் மாட்டுறாங்கன்னா மாட்டுட்டோம். ஏன் பிடிக்கலன்னு தான் நம்ம கேள்வி. ஊழல் செஞ்சவங்க யாராக இருந்தாலும், நாட்டை சூறையாடுவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்யட்டும். இவங்க யாருக்கும் ஜவாபு சொல்கிறதோ வக்காலத்து வாங்குறதோ நம்ம வேலை கிடையாது. பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் வந்து நியாயத்தின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் நிற்கணும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். விஜய் அவர்களோட வருகை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளையுமே வந்து ஒரு பயத்தில் வந்து உள்ளாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மையாகவே விஜயோட வருகை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சிக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கா? 100% எல்லா கட்சிகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுக்கு கூடுதல் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜயால் மிக அதிகமாக பாதிக்கப்படுவது சீமான், விசிகா, திமுக 3 பேரும் தான் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்க. விஜய் திமுக எதிர் ஓட்டை உடைக்கிறார். நாங்கள் அபத்தமான உள்நோக்கம் கொண்ட பார்வை. விஜய் திமுகவோட ஓட்டையை உடைக்கிறார். திமுக எதிர் ஓட்டு இல்லை, திமுக ஓட்டையை அவர் கணிசமாக உடைக்கிறார். விஜய் ஒரு 2% திமுக ஓட்டை உடைச்சா கூட திமுக அதில் பாதாளத்துக்கு போகும். பெரிய அளவில் கூட உடைக்க தேவை. அவ்வளோதான் 2லேருந்து 3%. திமுக வாக்கு வங்கியில் 1.5%லேருந்து 2% நான் சொல்கிறேன். மினிமம் 1.5%லேருந்து 2% உடைச்சார்னா கூட அது மிகப்பெரிய சேதாரத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தும். பாரம்பரிய திமுக வாக்கு வங்கிகளில் அவர் உடைக்கிறார். பெண்கள் ஓட்டுகளை அவர் உடைக்கிறார். அதனால் இதெல்லாம் வந்து இவங்க வந்து விஜயை பார்த்து விஜய்கால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவர் நக்கல் பண்ணுறதெல்லாம் வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய வேலை. விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் மிகப்பெரிய அளவில் இருக்குது. விஜயோட செல்வாக்கு என்பது மிகப்பெரிய அளவில் இன்று இருக்கிறது. நாளைக்கு அவர் ஓட்டாக மாறுமா மாறாது அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அசாதாரணமான செல்வாக்கு. கோயம்புத்தூர்லலாம் அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். அதே உதயநிதி போகும்போது நகரங்கள் வெறிச்சோடி கிடந்தன, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரியும். உதயநிதிக்கு வந்த கூட்டம் கூட்டி வந்த கூட்டங்க, விஜய்க்கு வந்த கூட்டம் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். அந்த ஓட்டை எப்படி சேனலைஸ் பண்ணுறது